கடலூரில் தொடர் கனமழையால் பல கிராமங்கள் தனி தீவுகளாக மாறியிருக்கின்றன. மழை பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளின் நிலை குறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நீங்க இப்ப குறிப்பா கடலூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? மணிவாரன், நான் தற்போது குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள பரதம்பட்டு என்ற பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இன்னும் தண்ணீர் வடையவில்லை. இதேபோல் பார்த்தினால் கும்மிடி முல்லை உள்ளிட்ட பல கிராமங்களில் இதே நிலைமைதான் உள்ளது. பல கிராமங்களுக்கு இன்னும் போக்குவரத்து சரியில்லாததால் பொதுமக்கள் கிராமத்திலே சூழ்ந்துகிறார்கள். லட்சக்கணக்கான பேர் வீடுகளிலே சூழ்ந்து கொண்ட காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் மூலமாக தொடர்ந்து உணவு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் தொண்டு நிறுவனம் மூலமாக உணவு கொடுக்கப்பட்டு வருது. மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கு அதிகமானோர் தற்போது உணவும் குடிநீர் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இதுக்கு முக்கிய காரணம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இயற்கையின் பாதிப்பு கடலூர் மாவட்டத்தில் பாதித்ததுதான் இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அனைத்து ஆறுகளிலும் வரலாறு கால வெள்ளம் புரண்டு ஓடியது. அது மட்டும் இல்லாமல் பல ஏரிகள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் பல கிராமங்களில் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேறி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டார்கள். நேற்று வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது அது 35,000 குறைந்துள்ளது. மாவட்டத்தில் 153 இடங்களில் தற்போது சிறப்பு முகாம்கள் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிக்கிறார்கள். சிறப்பு மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்றது. இதுவரைக்கும் மீட்பு பணி, நிவாரணப் பணிக்காக மட்டும் 100 கோடி ரூபாய் அரசு செலவு செய்ததாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கால்நடைக்கு, உயிரிழந்தவர்களுக்கு உணவு என இது பணியில் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு தற்போது இந்த 35 கோடி ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது அரசு அறிவித்த நிவாரணங்களை இனிவரும் காலங்களில் வங்கி மூலமாக கொடுக்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு 10 கிலோ அரிசி, வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொருட்களும் தற்போது வழங்கப்படுவதற்காகவும், அது நியாய விலைக் கடை மூலம் வழங்கப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தார்கள். அந்த பணிகள் விரைவில் நடக்கும் என்று தெரிவித்தார்கள். மாவட்டத்தில் கடந்த 30 நாட்களாக பெய்த கனயின் மழையின் காரணமாக 2.5 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக தற்போது நீரில் மூழ்கிறது. இதனால் கூலி தொழிலாளர்களும் தற்போது வேலையில்லாத இருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் வேளாண்மை பயிர்கள் முற்றிலுமாக தண்ணீரில் பாதிக்கப்பட்டது. அது கணக்கெடுக்கும் பணி தற்போது தொய்வில் இருக்கிறது. விரைவில் கணக்கெடுக்கப்படும் சொல்லப்படுது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பரதம்பட்டு பகுதியில் தண்ணீரில் நீந்திதான் செல்ல வேண்டும். தற்போது இந்த பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்த சுமதி பெண் நம்மளோட இருக்கா. அவங்களோட கேட்போம். அம்மா, நீ எப்படி பாதிக்கப்பட்டீங்க? இந்த ஊருக்கு எப்படி போகிறீங்க? நாங்கள் தண்ணியில் தான் போகிறோம். வீடு இல்லை எங்களுக்கு இருக்கிறதுக்கு. நாங்கள் 40 நாளாவது வேலைக்கு போய் சாப்பாடு கிடையாது. நல்ல முறையில் எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு பயிர் பூரா முழுகி போய் கிடக்கு. ஆடு மாடுகள்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. வேறு என்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்குது? என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க நீங்கள்? எல்லாத்துக்குமே நாங்கள் கஷ்டம் தான் படுறோம். அங்கேருந்து வர்றதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் படுறோம். சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது, வேலைக்கு போகிறதுக்கும் வழி கிடையாது. பயிர் பூரா பகுதியில் எப்படி போய் காமிங்கம்மா கொஞ்சம். மணிமாறன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பகுதிக்கு தண்ணீரில் கடந்து தான் செல்ல வேண்டும் அல்லது டிராக்டர் மூலியமாக செல்ல வேண்டும். அதுபோல் தான் ஒரு பாதிப்பு என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தண்ணீர் இந்த பகுதியில் தேங்கி இருப்பதால் ஆடு மாடுகள் கூட இங்கே மேய்ச்சலுக்கு இடமில்லை. இதனால் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த கோரிக்கை என்பது மாவட்ட நிர்வாகம் துரிதமான நடவடிக்கை எடுத்தாலும் மாவட்டத்தில் இதுவரைக்கும் வரலாறு காணாத பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் அனைத்து ஏரி, குளங்கள் என அனைத்து நிரம்பி தற்போது வெள்ளக்காடாக மாறிவிட்டது. வடகிழக்கு பருவமழை மட்டும் கடலூர் மாவட்டத்தில் சராசரியாக ஆண்டுக்கு 773 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் மழை பெய்துவிட்டது. இது வரலாற்றில் பதிவில்லாத அளவுக்கு இந்த மழை பெய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் காரணமாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வடிகால் மாவட்டம் என்று சொல்லப்படுவார்கள். ஏனால் 16 மாவட்டங்களில் பெய்யும் மழையும் 2 மாநிலங்களில் பெய்யும் மழையும் கடலூர் மாவட்டமாக 6 ஆறுகள் மூலமாக வங்கக்கடலில் வடிந்தோடும். ஆனால் கடலூர் மாவட்டமே இந்த அளவுக்கு வெள்ளக்காடாக மாறியது. இதற்கு முக்கிய காரணம் சொல்லப்படுவது நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, ஏரி குளங்கள் தூர்வாரப்படவில்லை, தேவையான தடுப்பாணைகள் இங்கே இல்லை, முறையான நடவடிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாகிறது. அதுதான் முக்கியமாக காரணமாக சொல்லப்படுகிறது. அரசு தற்போது நிவாரணம் அறிவித்தாலும் அந்த நிவாரணம் போதுமானதாக இல்லை என்று அரசு தரப்பில் கொடுக்கும் நிவாரணம் தங்களுக்கு போதாது, கூடுதலாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் அயன் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த ராமலிங்கம் இருக்க. அவரிடம் கேட்போம். சார், அரசு கொடுக்கும் இந்த நிவாரணத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுத்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்? அரசு கொடுக்க நிவாரணம் போதுமானதாக இல்லை. ஒரு ஏக்கர் நாங்கள் நெல் பயிரிட்டு வந்தோம்னா 25,000 ரூபா அது செலவு மட்டும். இவங்க கொடுக்குற 7,400 ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க. ஹெக்டருக்கு 15,500 சொல்கிறாங்க. ஆனால் ஏக்கருக்கு 7,000 தான் வருது எங்களுக்கு. இது போதுமானதாக அல்ல. ஒரு ஏக்கர் பயிர் வச்சு வெளில வர்றதுக்கே 25,000 ஆகுது. இப்போ அந்த 25,000 போயிட்டுது. எங்களுக்கு கைவிட்ட நிலமும் போயிட்டுது, மகசூலும் போயிட்டுது. உங்கள் இப்போ 7,500 கொடுத்துறாங்க. என்ன செய்து வச்சுட்டு அதை ஒன்றுமே செய்ய முடியாது எங்களால்.
இந்த நிவாரணன்றது போதுமானதாக இல்லை. குறைஞ்சபட்சம் நிவாரணம் போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடலூர் மாவட்டத்துக்கு இந்த பாதிப்புக்கு என்ன காரணம்? இந்த பாதிப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணியிருந்தா இந்த நடவடிக்கை அதை தவிர்த்துக்கலாம்? இதெல்லாம் இந்த நிவாரணத்தை விட எங்களுக்கு நிரந்தரமாக தீர்வு என்னென்னா, செங்காலோடையும் பரவனாற்றையும் அளவீடு செய்து, முழுமையாக அளவீடு செய்து, ஆக்கிரமிப்பை அகற்றி சுத்தமாக தூர்வாரி கொடுக்குற ஒரே வழி தான் காரணம். இதுக்கு முழுமையாக அந்த என்எல்சி நிர்வாகம் இந்த கிராமத்தை தத்தெடுத்துக்கணும். தத்தெடுத்துக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடினாச்சும் கொடுத்தா இந்த கிராமம், இந்த கடலூர் மாவட்டத்தை அவங்க நாங்கள் பழைய நிலை கொண்டு வரலாம். விவசாயமோ மற்றோட ஆடு மாடு உயிரிழப்புலாம் போயிட்டு இருந்தாலும் திரும்ப வராது எங்களுக்கு. மற்றபடி நிலத்தை பண்படுத்துறதுக்கோ மற்றபடி பயிர் வைக்கிறதோ எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. குறிப்பாக குறிஞ்சிப்பாடி அருஞ்சிப்பாடி பகுதியில் 1.5 மீட்டர் அளவுக்கு மண் எடுத்து எட்ட போயிட்டுது. ஒரு வயலில் மண் கொண்டு விட்டு போச்சு. ஒரு சில வயலில் மண் எட்ட போயிட்டுது. அந்த மண்ணை நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு 10 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு. அந்த 10 லட்சம் வந்து ஒரு ஏக்கர் புத்தகம் விலைக்கு வாங்கிடுவோம். அந்த எங்கள் இடத்த வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, யாருக்கு வாங்கவும் மாட்டுறாங்க. பெரிய எங்கள் இழப்புனா எங்கள் குழந்தை இழந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ எங்கள் குழந்தை இழந்துட்டா கூட அந்த கவலைப்பட மாட்டோம். எங்கள் நிலம் போய்ட்டு கையை விட்டு இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு சரி கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் கொடுத்தா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நன்றி சார். மணிவாரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது ஒரு வீட்டில் ஒரு உயிரிழந்தது போல் நாங்கள் நிலத்தை இழந்திருக்கிறோம், விரைவில் அரசு தேவையான நிவாரணங்கள் தர வேண்டும், கூடுதலாக தர வேண்டும், அப்படி தந்தால் மட்டுமே எங்களால் மீண்டும் இந்த இயல்பு வாழ்க்கை திரும்ப முடியும் தெரிவித்தார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடன் குமரகுரு இருக்கார், அவரிடம் எப்பம் விவசாயி. தொடர்ந்து இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது, திருப்ப நிவாரணம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணி, வறட்சி நிவாரணம், இதுபடி எவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் சேமித்து வச்சா எவ்வளோ நீண்டகால திட்டமாக கொண்டு வரலாம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம்? மாவட்ட நிர்வாகமானது தொடர்ந்து நிவாரணம் மட்டும் கொடுத்தா போதாது. இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளம் ஓடையை ஃபஸ்ட்டு அளவீடு செய்து அதை அளந்து முதல்ல தூர்வாரணும். தூர்வாரிட்டு தடுப்பணைகளை கட்டினா தான் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை ஃபஸ்ட்டு மாறும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான நிலை நீங்கள் நிவாரணம் மட்டும் கொடுத்துட்டா மட்டும் போதாது. இன்றைக்கி நெல் பயிர் இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கரில் நெல் பயிர் பாதிக்கப்பட்டு போச்சு. பாதிக்கப்போட கிடையாது, அழிஞ்சு போச்சு. கடலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி கரும்பு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஏக்கரில் அழிஞ்சு போச்சு. 100 ஹெக்டேரில் பன்னீர் கரும்பு அழிஞ்சிருக்குது. காய்கறிகள் பயிர் 100 ஹெக்டேரில் அழிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1500 ஹெக்டேரில் இருக்கக்கூடிய மண்ணே இல்லாமல் போயிட்டுது. மண்ணே கிடையாது, 3 அடி மண்ணே கிடையாது, இல்லாமல் போயிட்டுது. மண் இல்லாததுக்கு பதில் அது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா செலவாகும் அந்த மண்ணை ரெண்டாவது திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்படியே இருந்தாலும் சரி, அந்த ரூபா செலவு பண்ணாலும் கூட மண் எங்கேயாவது எடுக்கிறது? மண் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமானது பசுமை தீர்ப்பாணையத்திலேருந்து ஒரு அரசு புறம்போக்குலேருந்து எடுக்கணும்னா பசுமை தீர்ப்பாணையத்திலேருந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சென்னையில் போய் பசுமை தீர்ப்பாணையத்திலேருந்து ஆர்டர் வாங்கணும்னா 1.5 லட்ச ரூபா செலவாகும். 100 வண்டி மண் எடுக்க நாங்கள் 1.5 லட்சம் செலவு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கனமழை 45 நாளாக பெஞ்ச கனமழையின் காரணமாக ஒரு 300 இன்ஜின் ஆயில் இன்ஜின் இன்றைக்கி ஆயில் இயக்க முடியாத இன்ஜின் அளவுக்கு போட்டுது. ஆழ்குழாய் கிணறு ஒரு 500 ஆழ்குழாய் கிணறு தெரியவே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியவே இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலையை இந்த மாவட்டம் படும் மோசமான நிலையை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசு இந்த 1000 கொடுக்கறது, இந்த 7500 கொடுக்கறது, இந்த 4000 கொடுத்து தயவு செய்து மன்னிக்கணும். நீங்கள் உடனடியாக ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 25,000 கொடுத்தீங்கன்னா எங்களை நாங்கள் கொஞ்சம் நிலைச்சி நிற்க முடியும். இல்லைன்னா நிவாரணம் அரசிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறீங்க, வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது? அரசு உங்களுக்கு வேறு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் அதான் அந்த மாதிரியான தூர்வாரிட்டு அரசாங்கம் அதே மாதிரியான அந்த மண் போன இடத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்னா அரசு ஏரிகளிலிருந்து மண் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். நாங்கள் விவசாயிகள் போயிட்டு அங்கேருந்து ஜேசிபி மூலிமா எடுத்து நாங்கள் எங்கள் கொல்லியை சமன்படுத்தினாலும் முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையை அரசாங்கம் செய்யணும். அதே மாதிரி வெல்லிங்டன் ஏரி, இந்த மாதிரி பெருமாளை ஏரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் தூர்வாரணும். அதே மாதிரி இங்கே எடுத்துன்னா வீராண ஏரி, அதெல்லாம் தூர்வாரணும். இதை யாருமே தூர்வாரம் நிதி ஒதுக்கப்படுகிறத தவிர நீர் தூர்வாரும் பணி நடக்கலை. அது கவலை அளிக்கக்கூடிய செய்தி. மணிவாரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, தூர்வாராதான் இந்த பிரச்சனை என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வேறு ஏதோ பல பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறார். இது குறித்து நம்மளும் பேசுவோம். ராமலிங்கர் அவரோட கேட்போம். சார், விவசாயிகள் வேறு ஏதோ துன்புறுத்தலாக சொல்லப்படுறீங்க, தொடர்ந்து இருந்தீங்க துன்புறுத்தது என்ன மாதிரி காரணங்கள் துன்புறுத்தப்படுறீங்க? சார், நாங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையில் நிற்கிறோம். இப்போ நிராயுதம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நிற்கிறோம். இந்த நேரத்தில் வாங்கின பேங்கில் வாங்கின வட்டிக்கு கடனுக்கு பேப்பரில் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க திரும்ப. இன்றைக்கி கூட பார்க்குறேன் தினமலை தினத்தின் பேப்பர்லாம் ஒரு 25 இதுக்கு விவசாய பேரை போட்டு நீங்கள் இந்த தேதியில் பணத்தை கட்டணும், இல்லை ஏழை பண்ணணும், ஏழை நோட்டீஸ் போடுறாங்க. இது கேவலமாக இருக்குது எங்களுக்கு. அதோடு இல்லை, பெண்கள்கிட்ட தாலி மட்டும்தான் இருக்குது. அதிகம் வச்சா கூட நாங்கள் சாப்பிட முடியும் தவிர வேறு எங்களும் செய்ய முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலை பேங்க் கடனும் இந்த மகளிர் சூழ்நிலை வாங்கின கடத்த பூரா கை விலங்கு இட்டு போகிற மாதிரி
உடனடியாக கட்டணும் அப்படின்றாங்க. ஒரு வாரம் ஒரு மாதம் தவணை கொடுக்க பெண்கள் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க. நீங்கள் உடனே கடத்த கட்டணும் அப்படின்றாங்க. இந்த நிலையில் சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படும் போது நாங்கள் பணத்தையும் கட்ட முடியாது, நிவாரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் இந்த இந்த கடத்தை வந்து இந்த பேப்பர் பட்டியலை அசிங்கப்படுத்த வேலையும் இந்த மகளிர் குழுக்கள் வாங்கி இந்த கடத்தை ஒரு இடத்துக்கு தள்ளி எங்களுக்கு போட்டால் தான் திரும்ப கொண்டு வர முடியும். ரெண்டாவது, இந்த பாதிக்கப்பட்ட மற்ற 10 கிராமத்தில் இருக்கிற அந்த எல்லா விவசாயிகளுக்கும் காரில் சேர்த்து பண்ணுறதுக்கு அது சொல்ல முடியாத வேதனையாக இருக்குது. ஜலதோஷம் இருக்குது, ஜுரம் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வெளில சொல்ல முடியாத நாப்கின் பிரச்சனை வந்து மோசமாக இருக்குது. அது யார் கொண்டு நேரடியாக ஆண்கள் கொடுக்கும்போது வாங்கிறது கூச்சப்படுறாங்க. அதை ஏதோ ஒரு மகளிர் குழுக்களை விட்டு பெண்களை விட்டு கொண்டு வீடு வீடாக கொடுக்கணும். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க கட்டிக்கிறது மாற்று துணி கிடையாது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்க வெளில சொல்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறாங்க. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கு அதிகமான ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டது, வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அவர்கள் திரும்ப இயல்பு நிலைக்கு திருவதற்கு இன்னும் 3-4 மாதங்கள் ஆகும். ஆனால் அதற்குள்ள வங்கி கடன் கட்ட வேண்டும் என வங்கிகள் வந்து தற்போது வந்து நிர்பந்தப்படுத்துகிறார்கள். உடனடியாக அரசு வந்து தனியார் வங்கிகளுக்கு வந்து அறிவுறுத்த வேண்டும். அவர்களது கடனை வந்து தமிழக அரசு ஏற்று கட்ட வேண்டும், அல்ல என்றால் ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து மாவட்டம் முழுவதும் நீர் சூழ்ந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 70 கிராமங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த 70 கிராமங்கள் இருக்கும் கிராம மக்கள் தண்ணீரில் நடந்தால் காலில் புண் வருகிறது, அதுக்கு மருந்துகள் தர வேண்டும், சிறப்பு முகாம்கள் விலை இலவசமாக கொடுக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் ஆனால் தொடர்ந்து பல இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தொடர்ந்து இலவசமாக லட்சக்கணக்கானோர் தற்போது வந்து சிகிச்சை அளிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து உணவு கொடுக்கப்படுது. மாவட்டத்தை நோக்கி பல தமிழக மாவட்டங்களிலிருந்து பல வெளி மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வருது. அந்த நிவாரணப் பொருட்களை ஒரு சில இடத்தில் தடுக்கும் முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் மாவட்ட ஆட்சியரும் கடலூர் எஸ்பியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பொதுமக்கள் வீடுகளே இருங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி வரும். பொதுமக்கள் யாரும் வாகனங்களை வழிமறிக்க வேண்டாம், உங்களுக்கான பொருட்கள் தான் வெளியிலிருந்து வருகிறது, அந்த பொருள் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என ஒரு தகவலை வந்து அவர் அறிவுறுத்தலாக தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஆனால் அதற்கு தடுப்பதற்காக தற்போது காவல்துறை மாவட்ட எல்லையிலே காவலர்கள் நிறுத்தி வரும் வாகனங்களை முறையாக அங்கே பதிவு செய்துபட்டு அதன் பிறகு காவல்துறை மூலம் தொடர்ந்து விநியோகம் பணிகள் நடைபெற்று வருது. மாவட்ட காவல்துறை அனைத்து உதவிகளும் வரும் தொண்டர்களுக்கு செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தகவலாக இருக்குது. மணிமாறன்.